அம்மா அம்மா இதே மாதிரி பெயின் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா, மெஹந்தி ஆர்டிஸ்டா, இல்ல கம்ப்யூட்டர் பேஸ் ஒர்க் பண்றீங்களா? ரொம்ப நேரம் குனிஞ்சே இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த பெயின் வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 20 மினிட்ஸ் உங்க ஒர்க் டைம்ல ஃபிளெக்ஷன், சைட் ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அதிகமா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின் வராது. நான் சொல்ல போற இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நெக் பெயின் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து கழுத்து பின்னாடி போட்டுட்டு முன்னாடி வந்து டவலை புல் பண்ணிட்டே கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சைமல்டேனியஸா ஹேண்டும் நெக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ரெண்டாவது எக்ஸசைஸ், ஒரு டவல் எடுத்து நெத்திக்கு முன்னாடி வச்சுட்டு சின் டக்ல இருக்கணும். பின்னாடி வந்து டவலை புல் பண்ணிட்டு முன்னாடி நெக்க புஷ் பண்ணணும். மூணாவது எக்ஸசைஸ், டவலை கழுத்துக்கு பின்னாடி போட்டுட்டு முன்னாடி டவலை புல் பண்ணணும், பின்னாடி கழுத்தை புஷ் பண்ணணும். இப்போ நாலாவது எக்ஸசைஸ், பெட்ல படுத்து கழுத்தை வெளில இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு கீழே இருந்து நல்லா மேலே பார்க்கணும். அஞ்சாவது எக்ஸசைஸ், இந்த மாதிரி கேட் பொசிஷன்ல கையை மாதிரி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளில எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்க ஸ்பைன் மசில்ஸ் ஃபுல்லாமே ஒர்க் ஆகும். இந்த எக்ஸசைஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்காகவே ஒரு ஈஸியான எக்ஸசைஸ், ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங் எக்ஸசைஸ். மேலே தூக்குங்க, ஷோல்டரை கீழே விடுங்க. முடிஞ்சு போச்சு. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.